கதைப்படி கிராமத்தில் வாழ்கிற தம்பதியருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இதில் மூத்தவங்க பேர் மனிஷாஜித். இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. மனிஷாஜித் பருவ வயதை கடந்த பின்னரும் பெரிய மனுஷி ஆகாமல் இருக்காங்க. ஆனால் இவங்களோட தங்கச்சி ஒரு நாள் பெரிய மனுஷி ஆயிடுறாங்க. இது மனிஷாஜித்துக்கு சந்தோஷத்தை கொடுக்காம ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. ஊர் மக்கள் எல்லாருமே மனிஷாஜித்தையும் அவங்க அம்மாவையும் மறைமுகமாக குறை சொல்கிறாங்க. இதனால் அவங்க அம்மா தன்னோட இளைய மகளை வீட்டிலேயே வச்சிருந்தா மூத்த மகள் சங்கடப்படுவாள் அப்படின்னு சொல்லி இளைய மகளை தங்களோட உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் மனிஷாஜித்து பெரிய மனுஷி ஆகணும்னு அங்க இருக்கிற காவல் தெய்வத்தை வழிபடுறாங்க. காவல் தெய்வத்தை வழிபடுறது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற சித்த வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிடுறாங்க. எப்படியும் 48 நாள்ல நாம பெரிய மனுஷி ஆயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில அந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிடுறாங்க மனிஷாஜித். இந்த நிலையில அவங்களோட கனவுல கதாநாயகன் RS கார்த்திக் வராரு. கனவுல பார்த்ததுமே காதல் படுற மனிஷாஜித் கனவு கலைஞ்ச பிறகும் கதாநாயகனை நினைச்சிட்டு இருக்காரு. தெருக்கூத்து கலைஞரா இருக்கிற RS கார்த்திக் கோயில் திருவிழால தெருக்கூத்து போடுறதுக்காக மனிஷாஜித் இருக்கிற கிராமத்துக்கு வராரு. 2 பேருமே கண்கள் மூலமா தங்களோட காதலை பரிமாறிக்கிறாங்க. RS கார்த்திக் தெருக்கூத்தோட இறுதி நாள்ல மனிஷாஜித்தை பார்த்து தன்னோட காதல் பத்தி பேச முயற்சி செய்யறாரு. ஆனா அப்ப மனிஷாஜித்தோட மாமா மனிஷாஜித்தை கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் RS கார்த்திக் என்ன செய்யறாரு, இவங்க 2 பேரோட காதல் என்னாச்சு அப்படிங்கறதான் இந்த படத்தோட மீதி கதை.